Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த பாக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போறோம். பட் ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் தான். இப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம கலரிங் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். கலரிங் பண்றதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் தான் யூஸ் பண்றேன். கொஞ்சம் லுக்கா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்துட்டு பெயிண்ட் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். சைட்லலாம் நான் ஒட்டலை. சைடில் வந்துட்டு ஒயிட் கலரே இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் லுக்காக இருந்துச்சுன்றனால அப்படியே விட்டுட்டேன். அந்த உள்ளே மட்டும் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி அந்த ரெண்டு பாக்ஸுக்கும் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த பாக்ஸை தூக்கி அதுக்கு மேலே வச்சு லைட்டாக வந்து அந்த லைன் மட்டும் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபெவி ஸ்டிக்கு போட்டு நான் ஒட்டிக்கிறேன். நான் வந்து இது ஃபெவிகால்லாம் போட்டு ஒட்டினீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃபெவிகால் வந்து திட்டாக தெரியும். உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டுறேன். அப்படி உங்கள்கிட்ட ஃபெவிஸ்டிக் இல்லைனா நீங்கள் ஃபெவிகாலை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண ரெண்டு சீட்டையும் இது உள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்ட் தேவைப்படும். கார்ட்போர்ட் நல்லா மெல்லிசான கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த பாக்ஸோடைய அகலம் மட்டும் எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸோட அகலம் வந்து 2 சென்டிமீட்டர். நீங்கள் எந்த பாக்ஸில் செய்ய போகிறீங்களோ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நான் அதே மாதிரி அளவு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி அந்த எடுத்த பீஸை இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மறுபடியும் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணும் போதே கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி அளவு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. அதாவது அந்த பாக்ஸோட சென்டரில் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட ஆப்போசிட் சைட்லேயும் வைக்கணும். மொத்தம் வந்து 4 பக்கம் நம்மளுக்கு வர மாதிரி வைக்கணும். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு பீஸ் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒட்டுறதுக்காக இதை கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஷேப்லேயும் இன்னொரு பீஸ் கட் பண்ணோம்ல அதை வந்துட்டு இப்படி ஆப்போசிட் சைட்லேயும் வைக்க போகிறோம். ஆப்போசிட் சைடில் வைக்கிறதுக்கு நம்ம சென்டரில் லைட்டாக வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கார்ட்போர்டோடு இன்செர்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி கட் பண்ணும்போது நம்ம அந்த ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா கார்ட்போர்டு, அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நான் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேலண்டர் ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேலண்டர் ஷீட்டில் ரெடி பண்ணால் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் அதே மாதிரி பிங்க் கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இதுக்குமே பிங்க் கலர் ஷீட்டு தான் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் கலரிங் கூட பண்ணிக்கலாம், அதாவது பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதை இன்செர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முன்னாடியே கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு என்னதான் இருந்தாலும் சுற்ற முடியாது. அதுக்கப்புறம் அதனால் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மெஷர் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ, ஃபெவிஸ்டிக்கு, ஃபெவிக்விக் இது 3 வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு. ஓகே, நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது 2 சைட்லேயும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் பேம்போ ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ தான் தோணுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்ட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம வச்சு பார்த்த மாதிரியே. நான் வந்து ரொம்ப மெல்லிசான கார்ட்போர்டு வந்து இதுக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கனமான கார்ட்போர்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வந்து நீங்கள் கட் பண்ண போகிற அதாவது நீங்கள் செய்ய போகிற பாக்ஸோட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு சைடு ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த இன்னொரு கார்ட்போர்டுக்கும் மேலேயும் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. அதுக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயும் நான் மறுபடியும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுவுமே ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிக் ஒட்டணும்ல, இதுக்கு மேலே இன்னொரு வேலை இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பி தேவைப்படும். இது வந்து ரொம்ப மெல்லிசான கம்பி, அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து வேஸ்ட்டான சிசரில் தான் நான் கட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரே கலரில் 2 சிசர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நல்ல சிசர்லலாம் நான் சிசரில் கட் பண்ணுறேன்றனால நல்ல சிசரில் எடுத்து கட் பண்ணிடாதீங்க. இதுக்குன்னு கம்பி கட் பண்ணுறதுக்குன்னு கட்டர் இருக்கும், அது யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்றனால நான் இந்த சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை ஒரு எஸ் மாடலில் வந்துட்டு நம்ம மடிச்சிருக்கேன். சும்மா அதை வந்து நம்ம கொக்கி
கொக்கி மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி அதை இந்த மாதிரி கம்பியில் வளைச்சி கையில் வந்து அந்த கம்பியை வளைச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசான கம்பின்றனால ஈஸியாக வளைக்க வந்துடுச்சு. ஓகே, இப்போ வளைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்குக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்டிக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த 5 கம்பியையும் நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அந்த கார்ட்போர்டு ஹோல்ஸாக தெரிஞ்சிச்சு. அதில் வந்து மாஸ்கிங் டேப் வச்சு கவர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது அவ்வளோ லுக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேஸில் இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். அந்த கார்ட்போர்டு ஹோல்ஸாக தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடில் ஒட்டியிருக்கோம்ல, அந்த கார்ட்போர்டு மேலேயும் ஒட்டிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி வச்சு ஒட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. இன்னும் ஒரு வேலை மட்டும்தான் இதில் பாக்கி இருக்குது. அது பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். அது என்னென்னா, இந்த 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் தான். அதாவது மூடியும் அப்புறம் பாக்ஸும் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடலில் சேர்த்தே இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்காக ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு 3 இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ரொம்பவும் நல்லா ஒட்டிடாதீங்க. சும்மா ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் இதேமாரி ஒரு 3 இடத்துல மட்டும் இந்தமாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி மூடியுமே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் நம்மகிட்ட இருக்கிற ஜுவல்லரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சும்மா நம்மளுக்கு இதில் வந்து நம்ம 4 பிரிச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே வளையல் போகிற அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு வளையல் போகிற அளவு வந்து மெஷர் பண்ணிவிட்டு தான் நான் இது மாதிரி பண்ணேன். அதனால் ஒரு வளையல் போகிற மாதிரி பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற பாக்ஸ்லலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜுவல்லரியும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம கம்பி மாதிரி இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து உங்கள்கிட்ட செயின் மாடலில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, செயின் பிரேஸ்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது செயின் மாடல்லே பிரேஸ்லெட் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து செயினெல்லாம் எல்லாத்தோட ஒன்றா சேர்த்து போடும்போது ஒன்றோட ஒன்று பின்னிக்கும். அது வந்து எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்படி தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான். இதை மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு நிறைய ஜுவல்லரிலாம் இதில் வைக்க முடியாது. சிம்பிளாக வந்து கொஞ்சமாக திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு செட்டில் வந்து நம்ம கம்மல் அப்புறம் செயின் வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு செட்டு மட்டும் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம். இந்த பாக்ஸோட வெளியே நான் எதுவுமே கவர் பண்ணல. ஏன்னா வெளியவே அது பார்க்க ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் பண்ணுற பாக்ஸில் வேறு மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி ஏதாச்சும் மேலே வந்து கலரிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. இதுவே பார்க்க நல்லா இருந்துச்சுன்றனால நான் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பிங்க் கலர் ஒட்டியிருக்கோன்றனால இன்னும் கொஞ்சமே ஜுவல்லரிக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாவும் கூட. சின்ன பசங்களோட ட்ரை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.